தளபதி அவர்கள் முதலமைச்சரை சிஎம் சார்னு அழைச்சிட்டாரு. அது ஒரு குத்தம்னு சொல்லிட்டு சீமான் என்னென்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம். ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்து, பெருந்தலைவன் காமராஜ், பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு இடம் அது. அதில் அது பார்த்து பேசணும். சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது. அது தன்மையான பதிவாக இல்லை. அது பார்க்கும்போது அந்த இறப்பை விட வலியாக இருக்குது நமக்கு. இங்கே அண்ணா வச்சுக்கிட்டாப்புல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்புல, இதில் என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாங்க. மறைந்த முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா மற்றும் எம்ஜிஆரை எவ்வளவு இழிவாக பேசுகிறாருன்னு பாருங்கள். கரூர் சம்பவ கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே தளபதி அவர்கள் கட்சி தொடங்கின பிறகு அவர் கூட கூட்டணி வைக்கல அப்படின்றதுனால ஒன்று சாலையில் இந்த ஓரம் நெல், இல்லை அந்த ஓரம் நெல், நடுவில் நின்று அடிபட்டு செத்துறாதா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சாபம் விட்டார். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பேசுகிறது சரியா தவறான்னு நீங்களே சொல்லுங்கள்.